Dear all, PGTRB காமர்ஸ் அதுக்குண்டான சிலபஸ் கான்செப்ட் எல்லாமே கண்டினியூஸ் வீடியோ சீரீஸாக போடலான்னு சின்ன ஒரு ஐடியா. ஸோ இந்த வீடியோலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுறதா நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பட் எனிவே எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ as per the syllabus யூனிட் வைஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். தென் ஒன் மோர் திங்க், இது வந்து ஒரு ஆடியோ புக் மாதிரி தான். முக்கியமான கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அண்ட் தென் வியூவர்ஸ் யாருக்காவது சஜஷன்ஸ் இல்லை சொல்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை அதையும் ஒரு டிஸ்கஷனாகவே வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதை சொல்கிறத கேட்கணுன்னு மட்டும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தாராளமாக அதை நம்ம வீடியோவாக கூட எடுத்து போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ரெக்வஸ்ட், வியூவர்ஸ் இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களோட ஐடியாவையும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே? ஸோ பிஜிடிஆர்பி காமர்ஸில் 20 யூனிட் இருக்கும் சிலபஸில். அதில் ஃபஸ்ட்டு யூனிட் மார்க்கெட்டிங். ஓகே, மார்க்கெட்டிங் பேசிக்கலி தியரி பேப்பர். நல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். லைன் பை லைனாக மக்கப் பண்ணாமல் அதை ஒரு ஸ்டோரியாக நம்ம மைண்டில் மெமரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸாம் டைம்லேயோ அது ரிமெம்பர் பண்ணி பார்க்குறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ மார்க்கெட்டிங் ஜென்ரலாகவே இந்த மார்க்கெட் அப்படிங்கிற வேர்டுக்கும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வேர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் பையிங் அண்டு செல்லிங் ஆஃப் குட்ஸ். ஓகே, அது ஒரு இடம் மார்க்கெட் அப்படிங்கிறது. பட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ் டு ப்ரொமோட் த ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ கன்சியூமர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்குறதுக்கான ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி, ஒரு ப்ராசஸ் தான் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ மார்க்கெட் வேறு, மார்க்கெட்டிங் வேறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மார்க்கெட் அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா லத்தீன் வேர்ட்லேருந்து ட்ரைவ் பண்ண ஒரு வேர்டு. லத்தீனில் இதோட வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டர்ஸ். ஸோ இந்த மார்க்கெட்டர்ஸ் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்கண்டைஸ் ஆர் ட்ரேடிங் ஆர் பிஸ்னஸ். ஓகே, போத் ஆர் கிட்டத்தட்ட சிமிலர் வேர்ட்ஸ் தான். மெர்கண்டைஸ் அப்படிங்கிற வேர்டு நமக்கே தெரியும், அது வந்து வணிகம் தான் தமிழில் வரும். ட்ரேடு பிஸ்னஸ் சொல்லலாம். இந்த லத்தீன் வேர்டு மார்க்கெட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த வேர்டுலேருந்து தான் மார்க்கெட் அப்படிங்கிற வேர்டை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் அதோட மீனிங் பார்க்கும்போது மார்க்கெட்டிங் இட்ஸ் அ ஆக்டிவிட்டி. ஓகே, buying and selling of goods undertaken by the companies. அவங்களோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்காக எடுக்கிற ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. இதில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வரலாம், சேல்ஸ்மேன்ஷிப்பு, பர்சனல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி என்ன ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி எடுத்தாலும் அது எல்லாமே மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே தான் கொண்டு வர முடியும். ஓகே, ஏன்னா அது எல்லாமே ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி ஃபார் டெலிவர் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த எண்ட் யூசர். எண்ட் யூசர் அப்படிங்கிறவங்க கன்சியூமர் தான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் இஸ் எ பிளேஸ், மார்க்கெட்டிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் த குட்ஸ் ஆர் சர்வீஸ். ஓகே, பேசிக்கான டிஃப்ரென்ஸ் மார்க்கெட்டுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் இது தான். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் மீனிங் அபவுட் த மார்க்கெட் அண்டு மார்க்கெட்டிங். டெஃபினேஷன் பார்க்கும்போது 2 விஷயம் மெயினாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று AMA, அதாவது அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன். தென் ஃபிலிப் கோட்லரோட அவரோட வேர்ட்ஸ் அபவுட் மார்க்கெட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு AMA, அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன், அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா concerned with the
people and activities involved flow of exchange of goods to the producer to consumer. ஓகே, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது, ஃப்ளோனாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டு தான், ஒன்று இன்ஃப்ளோ இன்னொன்று அவுட் ஃப்ளோ. ஸோ ஃப்ளோ அப்படிங்கிற விதத்தில் இவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் டு த ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த செல்லர், அதுதான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ சேல்ஸ் அப்படின்னு நீங்கள் இதை மீன் பண்ணலாம். ஓகே, பையிங் அண்ட் செல்லிங் வந்து சேல்ஸ் அப்படின்னு தானே வரும் அப்படின்னு இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ், ஓகே, அந்த ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் மார்க்கெட்டிங் அப்படின்னு அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. சேல்ஸ் வேறு, மார்க்கெட்டிங் வேறு, அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சேல்ஸ் வந்து ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லலாம். ஓகே, ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டிங் என்ஃபோர்ஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் சேல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ சேல்ஸுக்கு முந்தின ஸ்டெப்பு தான் மார்க்கெட்டிங் சொல்லலாம். சேல்ஸ் இட்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎம்ஏவோட அவங்களோட டெஃபினேஷன் இது வந்து. தென் ஃப்ளிப்கோட்லர் அவரோட வேர்ல்டில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் இஸ் எ human activity directed at human needs and wants. Okay, அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹியூமன் பீயிங்கோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஓகே, த்ரூ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, த்ரூ எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். ஓகே, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான், குட்ஸ் ஆர் சர்வீஸ் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் மூலயமா ஒரு ஹியூமனோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஓகே, ஏன்னா இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா எதுக்காக வாங்குவோம்? நம்மளுக்கு ஒரு தேவை, ஒரு விருப்பம். ஓகே, அதை நம்ம வாங்குகிற பொருள் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு பைக் வேணும்னு வாங்குறீங்க அப்படின்னா அதில் நீட் அண்ட் வாண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ப்ளஸ் ட்ராவலிங் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதை வாங்குகிறோம், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, இதுதான் மார்க்கெட்டிங். எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம மேலே பார்த்த அந்த ஒரு விஷயந்தான், ஏஎம்ஏவோட டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம்ல, ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அப்படிங்கிறது இங்கே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் மீன் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகனா ஹியூமன் மீன்ஸ் கன்சியூமர்ஸ் தான். ஓகே, இது வந்து ஃப்ளிப்கோட்லரோட வேர்ட்ஸ். இந்த ரெண்டு டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் முக்கியமானது, ஏஎம்ஏ அண்டு ஃப்ளிப்கோட்லர். இதில் என்ன விஷயம் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு டெஃபினேஷனையும் பார்த்தீங்கன்னா சொல்ல வர விஷயம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட சிமிலர் திங்ஸ் தான், பட் வார்த்தைகள் தான் வேறு வேறு. ஓகேவா? தென் மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட், ஃபண்டமெண்டல் கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஒரு 4 கான்செப்ட் இருக்குது. ப்ராடக்ட் கான்செப்ட், சேல்ஸ் கான்செப்ட், கன்சியூமர் ஓரியன்ட் கான்செப்ட், தென் சோசியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இந்த 4 கான்செப்ட் தான் மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு கீழே வரக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் கான்செப்ட். இது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜு மார்க்கெட்டிங் கான்செப்டில். இந்த ஸ்டேஜில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, எதை பற்றியும் கன்சிடரேஷன் கிடையாது, குட்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் நோக்கமாக இருந்தது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட் டைம் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, அது பீப்புளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே வரணும்லாம் கன்சிடர் பண்ணலை.
சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும், காஸ்ட்டும் ஜாஸ்தி, ஃபீச்சர்ஸ் கம்மி. இந்த ஒரு ஃபெசிலிட்டியோட தான் ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ மைண்டில் என்ன இருந்ததுன்னா, மொபைல் ஃபோன் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அதனால மக்கள் வாங்கினாங்க. இன்னொன்று அந்த டைமில் மக்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. இந்த ஃபீச்சர்ஸ் வேணும், இப்போல்லாம் ஆப்ஷன் வேணும் கிடையாது. ஸோ அந்த டைமில் மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணால் அதிகமாக சேல்ஸ் ஆகும். இந்த ஒரு கான்செப்ட் தான் பிகினிங்கில் இருந்தது. இது தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் கான்செப்ட். ஓகே, இதெல்லாம் இயர்லியர் ஸ்டேஜில் இருந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட். அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணால் அதிகமாக சேல்ஸ் ஆகும். வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தெரியும். பஜாஜில் ஒரு ஸ்கூட்டர் மாடல் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூட முடியாத சுச்சுவேஷன்லாம் வந்தது. அந்தளவுக்கு நீட்ஸ் அண்ட் வான்ட்ஸ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரைசிஸில் உட்காந்துருக்கு. எவ்வளோ மாடல் பைக் இருக்குது, ஆனால் வாங்க ஆள் இல்லை. ஓகேவா? ஸோ இயர்லியர் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுல தான் மெயினாக எய்ம் பண்ணாங்க. ஓகே, இது வந்து ப்ரொடக்ஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. சேல்ஸ் கான்செப்ட் இல்லை செல்லிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் கான்செப்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. டெஃபினேஷன் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன். ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது சேல்ஸ்மேன்ஷிப்பு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ சேல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸை கையில் எடுத்த விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம். ஓகே, கிட்டத்தட்ட இதுலேருந்து தான் இந்த மார்க்கெட்டிங் ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட டேர்ன் ஓவர், தட் மீன்ஸ் சேல்ஸை வச்சு தான் அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லை பேட் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா கம்பெனிஸும் எஃபர்ட்ஸ் ரொம்ப கொடுக்க ஆரம்பித்தாங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ சேல்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க த்ரூ undertaking of various kinds of promotional activities like advertisement, salesmanship. Okay, then third concept, consumer concept. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். தேர்டு ஸ்டேஜ். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொருளை ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும் போதும், விற்றா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி கன்சியூமருக்கு பிடிச்ச மாதிரி அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்தது. இப்போ நான் சொன்ன ஒரு ஃபோன் கான்செப்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சியூமருக்கு பிடிச்ச டிசைனில் இருக்கணும்லாம் யோசிக்கலை. அது ஒரு கிண்டல் கூட பண்ணுவாங்க, செங்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி தான் இருந்தது ஃபோனு. அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. தென் அதுக்கப்புறம் கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி ஃபோனை டிசைன்ஸை கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸ்லிம்மாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க, வெயிட்டை ரெடியூஸ் பண்ணாங்க, கலர் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வான்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெமரி கார்டு போடுறது, கேமரா, இப்போ ஃபைனலாக ஆண்ட்ராய்டு iOSன்னு வந்து நிற்கிது. ஓகே, ஸோ நோக்கியா இப்போ மார்க்கெட்டில் ஆரம்பத்தில் ரொம்ப பிரகாசமாக இருந்தாங்க. இப்போ விழுந்ததுக்கு காரணம் என்னென்னா கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி அவங்களால அப்டேட் பண்ணி ப்ராடக்டை டெலிவரி பண்ண முடியலை. ஏன்னா அவங்க பீக்கில் இருந்து அந்த டைமில் தான் சாம்சங் உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகி டச் ஃபோன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஓரளவு காஸ்ட் கம்மியாகவே கொடுக்க ஆரம்பித்தாங்க. தென் கொஞ்ச நாள்லேயே அதுக்கடுத்து ஆண்ட்ராய்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நோக்கியா அப்டேட் பண்ண டிலே பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது அவங்களோட மெயின் ரீசன் ஃபார் ஃபெயிலியர். ஸோ கன்சியூமர் எதை வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணி கொடுத்தா மட்டும்தான் பிஸ்னஸ் மார்க்கெட்டில் நிற்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்லேருந்து அந்த கம்பெனியை வைப் அவுட் ஆயிரும். ஓகேவா? ஸோ மக்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மார்க்கெட்டில் இருக்க முடியாது. இது லைவ் எக்ஸாம்பிளே நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா கன்சியூமரை கிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க தான் நம்ம பிஸ்னஸோட கிங் அப்படின்ட்டு. ஓகே, ஏன்னா கஸ்டமர் இல்லாமல் பிஸ்னஸ் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் ஒரு கம்பெனி மட்டும்தான் நம்பி இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா
எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது. பிராண்டட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் இருக்குது, அடுத்து விவோ, ஓப்போ, ஓகே வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கன்சியூமர் ஒரு பிராண்டை தான் நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான பொருள் எங்கே இருக்கோ அங்கே மூவ் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் கொடுக்காத பட்சத்தில். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் கன்சியூமர் கான்செப்ட். ஓகே, இந்த கான்செப்டில் தான் கன்சியூமரை கிங்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. தென் ஃபைனல் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் ஓரியன்ட் கான்செப்ட். இது கன்சியூமர் கான்செப்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம். ஓகே, மக்களை வந்து சோசியல் குரூப்பாக கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா ஒரு சிட்டியில் பேங்கர்ஸ் காலனின்னு ஒரு காலனி தனியாக வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இந்த ஸ்டேட் பேங்க் காலனின்னே நிறையா இடத்துல இருக்கும், நிறையா ஊரில் கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த பேங்க் ஸ்டாஃப்ஸ் மட்டுமே இருப்பாங்க, டார்கெட்டட் குரூப்ஸ். ஓகே, இந்த மாதிரி சொசைட்டியலாக வேரியஸ் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிற பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உண்டான குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ஆஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா சாம்சங் எடுத்துக்கோங்க. சாம்சங்கில் ஓரளவு மீடியம் ஃபீச்சர்ஸ் உள்ள ஃபோனும் இருக்குது. ஒரு 10,000லேயும் இருக்குது, 8,000லேயும் இருக்குது சாம்சங்கில். அதே சாம்சங்கில் 60,000 இருக்குது, 80, 1 lakh கூட ஃபோன் இருக்குது. ஓகே, ஸோ ஒரே ப்ராடக்ட் தான், பட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சோசியல் குரூப்பை ரீச் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஓகே, இன்றைக்கி எஃப்எம்சிஜியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா ப்ராடக்ட் இருக்குது. பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், பிஸ்கட் பாக்கெட்ஸ் இதனால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 kgலேயே இருக்கும், அட் த சேம் டைம் 10 ரூபா பாக்கெட்லேயும் இருக்கும். ரீசன் என்னென்னா இன்றைக்கி காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ பெரிய லெவலில் மட்டுமே இருக்கும், இந்த சின்ன லெவலில் இருக்க டார்கெட்டட் ஆடியன்ஸை கவர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சேல்ஸை ரீச் பண்ண முடியாது, ப்ராஃபிட்டும் அட்டைன் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த பாக்கெட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 10 ரூபாயில் இருக்கும், 5 ரூபாயிலையும் இருக்கும். ஓகே, ரீசன் அந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இந்த சோசியல் குரூப்பை டார்கெட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான ப்ராடக்ட். ஸோ ஒவ்வொரு குரூப்பையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒவ்வொரு மாதிரியான ப்ராடக்ட்டு ஒரே கம்பெனியை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற ரீசண்ட் ட்ரெண்டு. ஓகே, இன்றைக்கி ஐஃபோன் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு எலைட் குரூப்பை டார்கெட் பண்ணியிருக்கு. இது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சோசியல் குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த கான்செப்டை இன்னொரு நேம்லையும் சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் கான்செப்ட். ஏன் மேனேஜ்மெண்ட்னா ஒரு பர்டிகுலர் சொசைட்டியை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு தேவையான குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு இன்னொரு நேம் வந்து மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் கான்செப்ட்னு சொல்ல வர்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மீனிங், டெஃபினேஷன் அண்டு மார்க்கெட்டிங்கோட ஃபண்டமெண்டல் கான்செப்டை பார்த்து முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் ஒரு டாபிக் கூட இதில் இன்க்ளூட் பண்ணலாம், பட் ஒரே வீடியோவே ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறது வியூவர்ஸ்க்கும் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு ரீசனால் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த டாப்பிக்கை அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இது வரைக்கும் நீங்கள் படித்த ஏதாவது விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் கூட தாராளமாக சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயிலை நான் போஸ்ட் பண்ணுறேன். தாராளமாக உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம சேனலில் கூட அதை ஓப்பன் டிஸ்கஷனாக கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்டை பார்க்கலாம். தேங்க்யூ.